இருப்பான். அவங்கிட்ட நிறைய பிளஸ் பாயிண்ட், ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை கூட மைனஸ் சொல்ல முடியாது, ஒரு வீக்னஸ் வேணா சொல்லலாம். அவன் கொஞ்சம் சபலிஸ்ட், லேடிஸ்னா கொஞ்சம் வீக்னஸ். அது வேற ஒண்ணும் இல்லை, அம்மா இல்லாம வளர்ந்துட்டான் இல்லையா, அதான் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துப்பான். ஆனா சிதம்பரம் ஊர்ல இருந்து வந்தவன அவனை கண்டிச்சு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டான். சந்தோஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நார்மல் ஆயிடும். ராமச்சந்திரா, என் பையனை பத்தின உண்மைகளை உங்ககிட்ட இருந்து நான் மறைக்க விரும்பல. அதான் பிராங்கா சொல்லிட்டோம். இப்ப முடிவு உன் கையில். என்னோட இடத்துல நீ இருந்தா நீ என்ன முடிவு சொல்லுவியோ அதான் என்னோட முடிவு. சிதம்பரம், என் பொண்ணு வசதி குறைவா வாழ்ந்தாலும் மனநிறைவோடு வாழணும். வேற எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் திருத்திடலாம், ஆனா ஆசைக்கும் சபலத்துக்கும் அனுப்போட முடியுமா? என்ன மன்னிச்சிரு சிதம்பரம், உன் பையனுக்கு வேற இடம் பாத்துக்க. அப்புறம் சிதம்பரம், என் பொண்ணு கல்யாண பத்திரிகை அனுப்பி வைக்கிறேன், நீ அவசியம் தவறாம வந்துடணும். வரும் பத்திரிகை. சந்தோஷ், என்னடா தூக்கம் வரலையா? நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சித்தப்பா. கெஸ்ட் ஹவுஸ் எழுத்து பூட்டிட்டாங்க, அந்த கவலை தானே? நான் தான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்னு சொன்னேன்ல. கெஸ்ட் ஹவுஸ் மேட்டர் விடுங்க சித்தப்பா. ஹிட்லர், உங்க அண்ணன், என் அப்பா கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சரிங். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. நீ மோதிரம் போட்டு இன்டர்வியூ பண்ணல, அந்த பொண்ணுங்க எல்லாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தானே நீ பயந்துகிட்டு இருந்த? இனிமே அந்த கவலை இல்லாம ஜாலியா இரு. அப்படியா? Thank God, that's nice. இப்பதான் ஒரு மாதிரி ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கு. இன்னும் ரிலாக்ஸ் பண்ணிட்டுமா உன்ன? உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருடைய பால்ய நண்பன் மிஸ்டர் ராமச்சந்திரன் கிட்ட போய் பொண்ணு கேட்டிருக்காரு. அவரு உன் பிரதாபம்லாம் தெரிஞ்சு உனக்கு அவர் பொண்ணை கட்டி வைக்க மாட்டேன்ட்டாரு. சோ அந்த லைனும் கிளியர். கொஞ்ச நாளைக்கு நீ ஃப்ரீ பேர்டா இருக்கலாம். கொஞ்ச நாள் சித்தப்பா, லைஃப் லாங் ஃப்ரீ பேர்டா இருக்கணும். அந்த மாதிரி எப்படா இருக்க முடியும்? உங்க அப்பா விட்டு வைப்பாரா என்ன? இதுக்கெல்லாம் காரணம் 2 பேரு. ஒருத்தர் பத்ரி. நீ யோசிச்சு பாரு, ஆபீஸ்ல வர்கீஸ் வந்து குட்டையை குழப்பி உன் குட்டை போட்டு உடைச்ச அடுத்த செகண்ட் உங்க அப்பா அமெரிக்கால இருந்து ஃபிளைட் பிடிச்சி வந்தாரு. அதுக்கு காரணம் யாரு? அந்த பத்ரி தான். நடந்த அத்தனை விஷயத்தையும் உங்க அப்பா காதல ஓதி அவரை வர வச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா சென்னைக்கு வந்து லேண்ட் ஆன அணிலேருந்து எப்ப பாரு உங்க அப்பா கூடயே நேரா போய் நீ அதை செய் இதை செய்யணும் உங்க அப்பாக்கு உபதேசம் பண்றதே அந்த பத்ரி தான். சோ அந்த பத்ரிய
கல்யாண ஐடியா கொடுத்ததும் அவர்தான். இன்னொரு ஆள் யார் தெரியுமா? டிரைவர் பூபதி.